இப்ப வந்து பிரபாகரன் அவர்கள் கூட சீமான் அவர்கள் இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன், அதை செஞ்சதே நான் தான். ஏன்னா பிரபாகரன் கூட சீமான் போய் அவரை சந்திக்கவே இல்லை, அவர் கூட இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன். அவர் வந்து வேற ஒரு ஆள், பிரபாகரன் அவர்கள் வந்து வேற ஆட்களோட இருக்கிற மாதிரியான போட்டோஸ் அவர் எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை வந்து நாங்க பிரபாகரன் கூட அவர் சீமான் இருக்கிற மாதிரி நான் எடிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த போட்டோஸ் கிடையாது, உண்மை கிடையாது, பிரபாகரனை வந்து அவர் நேரில் சந்திக்கல அப்படின்னு இப்ப இயக்குனர் ராஜ்குமார் வந்து ஒரு பரபரப்பான செய்தியை வந்து செய்தியாளர்கள்ட்ட இப்ப சொல்லியிருக்காரு. முன்னிலையில அவர் பேசியிருக்காரு. இதுதான் இப்ப எல்லா சோசியல் மீடியாஸ்ல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இதுக்கு மக்கள் எல்லாருமே என்ன கருத்துக்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இத்தனை நாளா கோமால இருந்தேன் போல. ஆமா, இப்ப வந்து இதை வந்து சொல்றாப்ல, ரொம்ப நாள் கழிச்சு இப்ப வந்து சொல்றாப்ல, இவ்வளவு நாள் இவர் கோமால இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு, இவர் எப்பயாவது சொல்லிருக்கலாம்ல, இப்ப வந்து கரெக்டா இப்ப வந்து என்ன சொல்றாரு, அது பெரியார் பிரச்சனை பெருசா சீமான் அவர்கள் பேசி பூகம்பமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த விஷயத்தை சொல்றாரு, இவரால் இவர் என்ன கோமால இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன ரீதியா வந்துருக்குன்னா, பெரியார் திரல்ல பதுங்கி இருந்திருப்பேன்